உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம், வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் கூட்டம் என முப்பெரும் நிகழ்ச்சி காங்கேயம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அரங்கத்தின் தொகுதி மாவட்ட செயலாளர் பிரிட்ஜான் டாக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் பணிக்குழுவின் மாநில செயலாளர் பலவன் வாசுதேவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தல் பணிக்குழுவின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். இக்கூட்டத்தில் திண்ணை பிரச்சாரம் செய்வது, காங்கேயத்தின் மையப்பகுதியில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் முழு உருவ சிலை நிறுவ வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் வீரகுமார், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நிலா, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் தர்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை தாம்பரம் வித்தியாதரை அரங்கம் அருகே விசிக சார்பில் தொகுதி மறுவரையறை கண்டித்து மாவட்ட பொருளாளர் கதிரவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் சாபபில், செய்தி தொடர்பாளர் ராமானுஜம், மண்டல துணை செயலாளர் சேகர், பகுதி செயலாளர்கள் அமிர்தராஜ், சார்லஸ், அன்பு, சிவகுமார், தினேஷ், வட்ட செயலாளர்கள் நாகமணி, கணேஷ், ரவி, லட்சுமணன், மாவட்ட துணை செயலாளர் பாஸ்கர், பூவிழி, ரஞ்சன், சுதாகரன், அற்புதராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மோடி அரசை கண்டிக்கின்றோம். நசுக்காதே 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 ஜனநாயகத்தை நசுக்காதே நசுக்காதே நசுக்காதே. தஞ்சாவூர் மாவட்டம் மறைக்கல் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு திருவையாறு சட்டமன்ற தொகுதி புதிய விசிக மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் விடுதலை வேந்தன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் சுக்கார்வி, நல உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன், மாவட்ட துணை செயலாளர்கள் கலையமுதன், முருகானந்தம், பரத், பாலசுப்ரமணியன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஜீவாராஜ், திருவையாறு வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் செந்தில், சிலம்பரசன், ஜோதி, கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். பாதுகாப்போம் பாதுகாப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் மதச்சார்பின்மை பாதுகாப்போம் மதச்சார்பின்மை பாதுகாப்போம் குடியரசை பாதுகாப்போம் குடியரசை பாதுகாப்போம். வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் பாதுகாத்து வெற்றி பெறுவோம் பாதுகாத்து வெற்றி பெறுவோம். திருவையாறு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் விடுதலை வேந்தன். மறுசீரமைப்பின் போது புதிய மாவட்ட நிர்வாகம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் நேற்றைய முன்தினம் அறிவிக்கப்பட்டார். அதையொட்டி புதிய பொறுப்பாளர்கள் அனைவரும் மண்டல துணை செயலாளர், மாநில துணை செயலாளர் அண்ணன் வெற்றிவேந்தன், அண்ணன் சொக்கா ரவி முன்னிலையில தலைமையில இங்க வந்து அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை மரியாதை அனுப்பிக்கப்பட்டு இன்னைக்கு மரியாதை செலுத்தினோம். அனைத்து பொறுப்பாளர்களும் வந்திருக்காங்க. இன்னைக்கு திருவையாறு சட்டமன்ற தொகுதி துறை சந்திரசேகரன் அவர்கள் திமுக வேட்பாளர், அவரே மாவட்ட செயலாளர். அவருக்காக வெற்றி வாய்ப்பு மீதியாக இருக்கு. அவருக்காக களப்பணியாற்றி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம். சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் அங்கு சிறப்பாக களப்பணியாற்றி வருகிறது.
திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மண்டலம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் இந்திராணியை ஆதரித்து தாராபுரம் ஒன்றியம் அலங்கையம் காந்திநகர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேர்தல் தருமுனை பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செய்திகள் தொடர்பாளர் செந்தில்குமார், மாவட்ட பொருளாளர் கரிகாலன், மாவட்ட துணை செயலாளர் உதயகுமார், முகாம் செயலாளர் ரவி, குருவாயூரப்பன், காளிமுத்து, சதீஷ், பிரீத்குமார், திருமலை, திலீப், சுரேஷ், தண்டபாணி, தங்கதுரை, தினேஷ்குமார், முரளிதரன், கேசவன், மோகன், நிதிஷ், செந்தில், சரவணன், இனிதன், கதிரவன், அன்பழகன், கதிர்வேல், ஆனந்தன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மோகன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் தமிழகத்தை வஞ்சிக்கும் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்ததை வேலூர் மாவட்டம் காட்பாடியின் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் விசிகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் எந்தவித விவாதமும் இல்லாமல் திருட்டுத்தனமாக தொகுதி வரையறை என்ற மசோதாவை மோடி அரசு தாக்கல் செய்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையினர்கள் எதிர்த்து அந்த மசோதாவை தோல்வியடை செய்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி, பாசிசத்தினுடைய தோல்வி. எழுச்சி தமிழர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று மிக சிறப்பான விளக்கங்களை அளித்தார். அந்த விளக்கங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. முதல் தோல்வி பிஜேபிக்கு தொடங்கி இருக்கிறது. தொடர் தோல்வி பெற்று இந்த நாட்டின் அதிகார மையத்திலிருந்து பிஜேபி விரட்டி அடிக்கக்கூடிய நாள் இது தொலைவில் இல்லை என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. அதை தொடர்ந்து இன்று காட்பாடி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருச்சியல் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து இந்த வெற்றியை கொண்டாடினோம். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழப்பாடி பேருந்து நிலையம் அருகே விசிக சார்பில் கள்ளக்குறிச்சி தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் முல்லைவாணன் ஏற்பாட்டில் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மண்டல துணை செயலாளர் அறிவழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அயோத்திப்பட்டினம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சண்முக சுந்தரம், வேல்மணி, சக்திவேல், வெங்கடேஷ், இன்பத்தமிழன், குமார், பழனியம்மாள், புஷ்பா, சரவணன், சுபாஷ், கணேசன், செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்திய அரசானது தனது ஆட்சி பரப்புக்குள் சட்டத்தின் முன்னால் சமத்துவத்தையும் சட்டங்கள் அளிக்கும் பாதுகாப்பில் சமத்துவத்தையும் எவர் ஒருவருக்கும் மறுத்தல் ஆகாது. இதுதான் அரசியலமைப்பு. இந்தியாவில் ஒவ்வொருவருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் விடுதலை சிலையின் தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர் ராஜ்குமார், வணிகரணி மாநில துணை செயலாளர் தர்மராஜ், மாவட்ட துணை செயலாளர்கள் அம்பேத், வெலதுரை, தௌஃபிக் அன்சாரி, ஜெயக்குடி, நிர்வாக குழு உறுப்பினர்கள் முத்துசெல்வன், இளந்தளிர் முத்து, வடிவேல் முத்து, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் பவித்ரா, திருச்செந்தூர் ஒன்றிய துணை செயலாளர் ஞானகுமார், உடன்குடி ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ், அந்தோணி ராவணன், சமத்துவ வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் முகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிறந்த நாளில் தமிழர் தலைமையிலே அமைப்பாய் திரள உறுதி ஏற்போம். வீர வணக்கம், வீர வணக்கம். மகத்தான தலைவர் அம்பேத்கருக்கு, உலக மேதை அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெய்வானை ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் நிகழ்ச்சி ஒன்றிய பொருளாளர் கார்முகிலன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக இளஞ்சுருத்த எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் ராஜகுமாரி கார் முகிலன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் எழுதுகோள் வழங்கினர். இதில் கிளை செயலாளர் நாகராஜ், நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி, ஏழுமலை, மணிகண்டன், மகேந்திரன், ரவிபர்மன், வீரமணி, ராமு, பார்த்திபன், ஜெயக்குமார், மகளிரணி நிர்வாகிகள் கலா, அஞ்சலட்சுமி, லட்சுமி, ஆண்டாள், சுந்தராம்பாள், பனிமலர், நித்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் முருகவேல் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, கந்தசாமி, பாத்திமா பேகம், மாவட்ட அமைப்பாளர் செல்வராஜ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் சிரஞ்சீவி, மாவட்ட மகளிரணி செயலாளர் சுமதி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, அருண் சாரதி, ரகு, கார்த்தி, ஜாகிர் ஹுசைன், சுரேஷ், பொல்லான், சையத் இப்ராஹிம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் பிறந்த நாளில் உறுதியேற்போம். அண்ணன் திருமா தலைமையிலே ஜனநாயகத்தை வென்றெடுக்க உறுதியேற்போம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தாராபுர சட்டமன்ற தொகுதியில் கட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருக்கு மாலையை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசம்பட்டு ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் நிகழ்ச்சி மாவட்ட துணை அமைப்பாளர் அசோக் சேக்வாரா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி புகழ் வீரவணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கவையேமான், சித்தார்த், கிளை செயலாளர் கோவிந்தன், கோவிந்தம்பாள், செல்வம், ராமமூர்த்தி, சஞ்சய் காந்தி, ஆறுமுகம், விஜய், ஆஷா குணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சட்டங்கள் அளிக்கும் பாதுகாப்பில் சமத்துவத்தையும் எவர் ஒருவருக்கும் மறுத்தலாகாது. இதுதான் அரசியலமைப்பு சட்டம். இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அளிக்கும் சமத்துவ உரிமையாகும். இந்தியாவில் வசிக்கும் யாவரும் சட்டத்தின் முன்னால் சமம். அச்சட்டத்தின் மூலம் அளிக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகளாகவும் அனைவருக்கும் சமத்துவமான முறையில் அமைய வேண்டும். எந்த அடிப்படையிலும் யார் ஒருவருக்கும் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது என்பது இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,